ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா ஸ்க்ரீன் பிளாங்காக வந்து ஒரு பிளாக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அதாவது பேசிக்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் தமிழில் கூட போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? பேசிக்ஸ்னால் இங்கே என்ன பண்ணணும், பேசிக்ஸ் அந்த ஆம்பிளிஃபையர் செய்கிறதுல எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸை பற்றி சொல்லித்தரேன். ஏன்னா இன்னமும் என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்குலாம் எப்படி ப்ரோ லைன் கொடுக்குறது, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்க தெரியலன்றனே சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட. அந்த லைன் வந்து இருக்கிறது 3 பின்னு தான். ஓகேங்களா? அந்த 3 பின்னில் அவுட்புட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இருக்கிறது 3 பின்னு தான். அந்த 3 பின்னில் நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன நினைக்க போகிறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சிம்பிள் தான். 3 விஷயம் கூட கிடையாது. மொத்தமாக ஒரு பாயிண்டில் 3 சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்புட்டு, அவுட்புட்டு, கிரவுண்டு. இது 3 தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அதாவது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக போட்டு செய்கிறா ஆம்பிளிஃபையர் ஆகட்டும், இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? வெரி சிம்பிள் தான். இன்புட்டு, அவுட்புட்டு, கிரவுண்டு, இந்த 3 தான் எல்லா இடத்துலையுமே. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஆம்பிளிஃபையரில் வேலை செய்யும். ஓகேங்களா? என்னடா அந்த 3ல் என்னடா உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ல் வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்புட், அதாவது எல்லா இடத்துலையும் இன்புட்டுன்னு ஒன்று இருந்தால் அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இன்புட் நம்ம வந்து பவர் சப்ளை இன்புட் வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் வருது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இந்த மாதிரி ஆடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பவர் இன்புட் வரும், ஆடியோ இன்புட் வரும். ஆடியோ இன்புட் வந்துருச்சுனாவே, ஆடியோ இன்னும் பவர் இன்னும் வந்துருச்சுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட் போயிடணும். ஓகேங்களா? அவுட் போனால் தான் அந்த இடத்துல வேலையே நடக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த இடத்துல அவுட். ஓகேங்களா? இது மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய போர்டாக இருந்தாலும் சரி, இன்புட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம்னாவே ஆடியோ ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு, ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளே நம்ம ஒரு ஒரு ஆம்பிளிஃபையரோ ஒரு இதை வந்து ரிப்பேர் பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிள் தான். நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நீங்களும் எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகேங்களா? இன்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன். ஓகேங்களா? இன்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ளூடூத் போர்டில் இன்புட் வருது. எங்கடா அதில் இன்புட் இல்லையே கேட்டிங்கன்னா, ஆக்ஸ் இன்புட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் இருக்குங்களா? அதை விட்டால் வந்து பென்ட்ரைவ் இன்புட் இருக்கும். அதை விட்டால் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு இன்புட் இருக்கும். ஓகேங்களா? மெமரி கார்டு இன்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஒரு இன்புட் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம், அதுவும் ஒரு இன்புட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்புட் ஆகிடுச்சு. அவுட்புட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பின்னாடி ப்ளூடூத் போர்ட்லேருந்து அவுட்புட்னு ஒன்று எடுக்கிறீங்களா, ஒரு மூணு வயர் எடுக்கிறீங்களா, அதுதான் அந்த சோர்ஸோட அவுட்புட் அண்ட் இன்புட். ஓகேங்களா? இப்போ ஒரு பேஸ் டபுள் போர்டு எடுத்துக்கலாம். பேஸ் டபுள் போர்டில் என்ன பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்கன்னா, யூஎஸ்பி போர்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பிடி போர்டில் இன்னில் கொடுத்துட்டு அவுட் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா வால்யூமை நீங்கள் கூட்டி குறைக்கிறதுக்கோசரம் எடுத்துகிட்டு போவீங்க. அப்புறம் டேரெக்டாக நம்ம பவர் ஆம்புக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்புட் அவுட்புட் தான் இன்ன வரைக்குமே நமக்கு வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? அந்த பேஸ் ட்ரிபிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோன்னா, ஒரு பேஸையும் ஒரு ட்ரிபிளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுலேயும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் வேலை செய்யும். இன்புட் அண்ட் அவுட்புட், அந்த கனெக்ஷன் கொடுக்குறீங்களா, 3 வயர் வரும். அதாவது 3 வயர்னால் பேஸில் 3 வயர் இருக்கும். 3 வயர்னால் சம்திங் 6 வயர். ஓகேங்களா? அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு அதுலேயும் 3 வயர் தான் இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் இன்புட் ஆகி அவுட்புட் ஆகி தான் போகும். ஓகேங்களா? அதுதான் அதுலேயும் மேட்ரு. ஆடியோ ஃபீல்டுலேயே இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? சிம்பிள் தான். இன்புட்டையும் அவுட்புட்டையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் பாதி ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணதுக்கு சமம். ஓகேங்களா? முக்கியமாக இந்த மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு இன்னும் டீப்பாக டெப்த்தாக போகும். ஓகேங்களா? டெப்த்தானா அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதுதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட பேசிக்னாலே இன்புட் அண்ட் அவுட்புட் மட்டும்தான். ஓகேங்களா? இன்புட் அவுட்புட்டை எடுத்துக்கிட்டிங்கனாவே, இப்போ பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேராக டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறீங்களா, அது ஒரு இன்புட். அது வந்து ஒரு வெளியே அவுட்புட்டை ஒன்று தள்ளணும். ஓகேங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப் டவுன் பண்ணி எடுக்கிறோம். இந்த நம்ம பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு பார்த்திங்கன்னா 230 வோல்ட் கொடுத்தோம்னா அந்த பார்த்திங்கன்னா அது நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி 12 வோல்ட்டோ 24ஓ அந்த மாதிரி ஏதோ ஒரு டூயலோ சிங்கிளோ ஏதோ ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். ஓகேங்களா? இன்புட் இந்த ட்ரெண்டு வருது, நமக்கு அவுட்புட் அப்படியே வெளியே கிடைக்கிது. ஆடியோவில் எடுத்துக்கிட்டிங்கனாவே முழுக்க இந்த இன்புட் அவுட்புட்டை வச்சு தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியோனே கிடையாது, முக்கால்வாசி எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இதுதான் வந்து ஃபங்க்ஷனாக வேலை செய்யும். ஓகேங்களா, ஒரு ரெஜிஸ்டர் வழியாக கொடுத்தா கூட இன்னும் கொடுத்து அந்த அவுட்டு தான் எடுப்போம். ஓகேங்களா, இந்த இன்புட் அந்த அவுட்புட் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் யூடியூப்லேயே ஆகட்டும், என்னோடய சேனல்லே ஆகட்டும், மற்றவங்க சேனல்லே ஆகட்டும், எந்த சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி. ஓகேங்களா, சிம்பிளாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நீங்கள் முழுசாக எல்லாத்தையும் கேட்குறதோட அவங்க இன்புட்டு அவுட்புட்டை எங்கே கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு லேர்னிங் மைண்டுக்கு வந்துட்டிங்கனாலே சிம்பிள். அதாவது இல்லைப்பா அது என்னப்பா 5.1 போர்டெல்லாம் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதில் எங்கெங்கேயோ இன்புட்லாம் கொடுக்கணுங்கிறாங்க, கசகசன்னு அங்கங்கெல்லாம் ஒயர் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு மேட்ரே கிடையாது. உங்களுக்கு தேவை இன்புட் அவுட்புட், அவ்வளோதான். இப்போ சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டோட இன்புட்டை இங்கே கொடுக்கணும். இன்புட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்புட்டு கொடுத்திங்கன்னா எல்லா போர்டுக்கும் அவங்களே இன்புட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் டைரெக்டாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதுலேருந்து அவுட்புட் எடுத்து ஒரு கண்ட்ரோலில் போட்டு கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோல்லேருந்து அவுட் எடுத்து ஒரு சிலர் மாஸ்டர் வால்யூமுக்கு தேவைப்பட்டால் கொடுப்பாங்க. மாஸ்டர் வால்யூமில் கொடுத்துட்டு டேரெக்டாக பவர் ஆம்பில் அடிச்சிட்டிங்கன்னா வேலையே முடிஞ்சிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே இருக்கும், இன்புட் அவுட்புட். ஆனால் அதில் வந்து எல்லாருமே செஞ்சிடலாம், ஆனால் அதில் கிளாரிட்டி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சிலர் வந்து ரெஜிஸ்டர் பிஎஃப் அதெல்லாம் மாற்றி போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஓன் ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஆடியோ ஃபீல்டில் கொஞ்ச நாள் வேலை செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் நான் ஒரு பேசிக் லெவலில் எனக்கு சும்மா பாட்டு கேட்டால் போதும்பா, நான் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் மட்டும் நல்லா கற்றுக்குங்க. ஓகேங்களா, இன்புட் அவுட்புட் கற்றுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்களே கற்றுக்கலாம். ஓகேங்களா, வந்து எதை பார்த்தும் டிட்டோ காப்பி அடித்து பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஓகேங்களா, டிட்டோ காப்பி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எந்த பார்த்தாலும் டிட்டோ காப்பி அடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை வந்து மேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா டிட்டோ காப்பி அடிக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் டைமும் டிட்டோ காப்பி அடிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமும் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு காப்பியாக மட்டும்தான் இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஓஜியாக மாற முடியாது. ஓஜினா உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வந்து ஒரு ஆம்பை மேக் பண்ண முடியாது. அதனால் எல்லா தடவையும் டிட்டோ காப்பி அடிக்காதீங்க. ரெஃபரன்ஸுக்கு வேணால் எடுத்துக்கங்க. இவங்க இந்த போர்டு போட்டிருக்காங்களா, இந்த போர்டு ஓகே, இதோட வாட்டேஜ் இதோட வாட்டேஜ் ஓகே, இதோட அவுட்புட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நீங்களே வந்து கற்றுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லைல்லப்பா அசம்பிள்லாம் பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும். எனக்கு இந்த கம்பெனி போர்டு பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம தெளிவாக டேஸ்ட்டை சொல்லி கடையில் செஞ்சு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஆடியோ போட்டு தராங்க. என்கிட்டயே வரணும்ல, இல்லை என்கிட்டயும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், நானும் உங்களுக்கு நல்லா தான் போட்டு கொடுப்பேன். ஓகேங்களா, அது உங்களோட டேஸ்ட்டை வந்து என்கிட்ட சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஓன் டிசைனை, அதாவது என் மைண்டை வச்சு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். ஓகேங்களா, உங்களோட ஓன் ஃபீல் எனக்கு இப்படி இருக்கணும்பா இப்படி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஆடியோ எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் எனக்கு சுற்றி கேட்கணும், அந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ். ஆனால் பட்ஜெட்டை மட்டும் கையில் இறுக்கி பிடிச்சிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆடியோ ஃபீல்டில் உங்களால் ரிசல்ட்டை அட்டைன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அந்தளவுக்கு ரிசல்ட்டு வராது. அதுக்கேற்ற ரிசல்ட் தான் இருக்கும். ஆனால் அவங்க அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்ப்பாங்க, அசம்பிள் போடுறோம் செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதோடு நீங்கள் அந்த அமௌண்ட்டை எங்கே கொடுக்குறீங்க அப்படின்றதும் ஒரு மேட்டர் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக அசம்பிள் பண்ணுற கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த வரைக்கும் தான் அவங்க வந்து அசம்பிள் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் அசம்பிள் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இல்லைன்னா அவங்க நல்லா போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தனா அந்த இடத்துல கொண்டு போய் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்னும் நிறைய பேர் ஆம்பிளிஃபையர் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கொஷின் எழுப்பியிருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆம்பிளிஃபையருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு போகிற ஸ்பீக்கர்ஸு ஒயர்ஸு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, அந்தளவுக்கு கொடுத்தா மட்டும்தான்
அந்த அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஆம்பிளிஃபையரை மட்டும் ஹெவியாக போட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் பாடுற ஒரு மாதிரியா நீங்கள் ஒரு ஆம்ப் அசம்பிள் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு 4 இன்ச்சை போட்டிங்கன்னா அந்த இடத்துல அதால் ட்ரைவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல அதோட காயில் பர்ன் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி லோவில் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் வருவாங்க ரொம்ப லோ குவாலிட்டி, அதாவது ரொம்ப 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 லோ குவாலிட்டியில் ஒரு 8 இன்ச்சை வாங்கி மாட்டிக்கிட்டு எனக்கு பேஸ் கிடைக்கல, டெப்த்து கிடைக்கல அப்படிம்பாங்க. சிலர் பாக்ஸ் வைக்காமலே கேட்டு எனக்கு பேஸ் பத்தலைம்பாங்க. அப்புறம் சிலர் ஏதோ ஒரு அதாவது நம்ம இந்த மரத்தூளெலாம் அரைச்சி போட்டு வித்தியாசமாக ஒரு ப்ரெஸ் பண்ணி மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று விற்பாங்க. ஓகேங்களா? சம்திங் 175 அந்த ரேஞ்சுக்குள்ளே விற்றுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் வாங்கி போட்டுட்டு எனக்கு ரிசல்ட் பத்தலைம்பாங்க. அதுலேயும் ரிசல்ட் ஓரளவுக்கு இருக்கும், இல்லாமலாம் போயிடாது. ஆனால் அது அவங்களுக்கு பத்தாது. அப்போ இருக்கல நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கரையும் நல்ல ஒரு பாக்ஸு, அதுக்கு ஏற்ற ஒரு ஒயர், அதுக்கு ஏற்ற ஒரு ஆம்ப்பு, இதை செட் பண்ணாலே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஆடியோ நீங்கள் கேட்கலாம். அதுக்கோசரம் நான் வந்து ரொம்ப ஹையர் அண்ட் ரேஞ்சில் நீங்கள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி போகணுன்னுலாம் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் கையில் என்ன பட்ஜெட் இருக்கோ அதை ஒரு அதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கீங்களையோ இந்த மாதிரி, இல்லை என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்டையோ, இல்லை வந்து ஒரு யூடியூபர்கிட்டையோ ஏதோ ஒரு சம்திங் யார்கிட்டயோ ஒரு சஜஷன் கேளுங்க. ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இந்த சைஸில் வீடு இருக்குது, இந்த மாதிரி போட்டு கொடுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட செய்கிறீங்களோ இல்லை நீங்களே கூட செய்யுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு கைஸ். நீங்கள் அந்த ஆடியோ ஃபீல்டில் கற்றுக்க வேண்டியது இன்புட் அவுட்புட். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பவர் சப்ளை லைனை கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே இந்த பவர் ஆம்போட பவரு, அதுக்கு மேலே அதெல்லாம் நீங்களே வந்து சின்ன சின்னதாக கற்றுக்கலாம். அதுக்கும் கூட ஈஸியாக நம்மக்கிட்ட கேட்டாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாமே. ஆனால் முக்கியமாக இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் லைனில் பார்க்குறது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கரெக்டாக அந்த இன்புட் அவுட்புட்டை மட்டும் பார்த்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்களும் ஒரு ஆம்ப் அசம்பிள் பண்ணிடலாம். அந்த நாய்ஸு, அந்த இரைச்சல் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு ஆடியோ போட்டு இன்புட் அவுட்புட் கொடுத்து எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் ஒரு ஆம்பை வந்து நீங்களே ஓனாக ஒன்று வந்து அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அதுவும் ஃபுல் கிளாரிட்டியில் அசம்பிள் பண்ணிட்டீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அசம்பிள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அசம்பிளிங் தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் தான் பண்ணணுமே தவிர மற்றபடி உங்களுக்கு தெரியலன்னா இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ் மேட்ரு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் வெறும் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்திருப்பேன். இடையில ஏதாவது சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒரு வேலை லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? பிளாங்காக கூட இருந்திருக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து என் வாய்ஸ் இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் யார் கேட்டிருந்தாலும் நன்றி. அப்படி கடைசி வரைக்கும் நான் பார்த்தம்பா அப்படின்னு சொல்கிறவங்க கீழே ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு போங்க. அப்படி எத்தனை பேர் தான் நானும் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் இவ்வளோ நேரம் உயிரை கொடுத்து பேசியிருக்கேன், அதுக்கு ஒரு லைக்காச்சும் போட்டுவிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.